கைஸ் நீங்கள் கொடைக்கானலில் எவ்வளோ பிளேசஸில் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. பட் இப்படி ஒரு ஸ்டேயில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சைட் சீயிங் எல்லாம் போகவே மாட்டீங்க. இங்கே கிடைக்கிற வியூ உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. இதில் வந்து மேக்ஸிமம் 10 கார்கிட்ட பார்க் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் எங்களோட கப்பல் ரூம். ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னரோட வரீங்கன்னா இப்படி அவங்க கூட உட்காந்து இப்படி ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அதை வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. டிவி இருக்குது, ஒய்ஃபை ஃபெசிலிட்டி எப்போவுமே உங்களுக்கு இருக்குது. 24/7 நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர். இதுதாங்க நம்மளோட சூட் ரூம். கேட்குறவங்களுக்கு இந்த கெட்டிலுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இதில் உட்காந்துட்டு அந்த பால்கனி வியூ உங்களுக்கு ஓவரால் இப்படி தாங்க இருக்கும். இந்த வியூ மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபுட்டு அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குற நம்மளோட பில்லர்ஸ்னே சொல்லலாம். இவங்க 4 பேர் தான். இதுதாங்க நம்மளோட உடன் ஹோம் ஸ்டே. இந்த சூட் ரூமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி ரூம் இருக்கு. இந்த கப்பல் இங்கே தனியாக ப்ரைவசியாக இருக்கும். ஏன்னா சூப்பரான பால்கனி, ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் கொடைக்கானல் வர பிளானில் இருந்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துரு எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட லொக்கேஷன் கரெக்டாக டால்ஃபின் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது. கொடைக்கானல் வட்டக்கணல். நீங்கள் மன்னா கஃபே சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே நம்மளோட லொக்கேஷன் டைரெக்டாக வந்துடும். கைஸ் நீங்கள் கொடைக்கானலில் எவ்வளோ பிளேசஸில் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. பட் இப்படி ஒரு ஸ்டேயில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சைட் சீயிங் எல்லாம் போகவே மாட்டீங்க. ஏன்னா இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா சைட் சீயிங் ஸ்பாட்டில் மட்டும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கிற வியூ உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிங் ஸ்பேஸில் தாங்க இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பார்க்கிங் சொல்லி உங்களுக்கே தெரியும். இதில் வந்து மேக்ஸிமம் 10 கார்கிட்ட பார்க் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிசிடிவியுமே இருக்குங்க. அதனால நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட தேவையில்லை. பார்க்கிங் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூமு. ஸோ எல்லாருமே என்ன பிரச்சனை இருக்குன்னா பார்க்கிங் எங்கேயும் இருக்கும், ரூம் எங்கேயும் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. இதுதான் நம்மளோட பார்க்கிங். ரூம் பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது. ஸோ வந்து எதுக்குமே நீங்கள் கவலையே பட வேண்டாம். பார்க்கிங் பக்கத்துலேயே ரூம் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பைக்கை பார்க் பண்ணிட்டு காரை பார்க் பண்ணிட்டு எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக தூங்குவீங்களோ அந்த அளவுக்கு இங்கேயுமே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே கேமரா ஃபெசிலிட்டி இருக்கனால நீங்கள் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உடன் கேபின்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உடன் ரூம்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உடன் கேபின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ உடன் கேபின்ஸ் போகிற வழியில் நான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசிடிவி ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் ரூமு போகிறது வரது யாரெல்லாம் வராங்க எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருப்போம். இதுதாங்க நம்ம ரூம் போகிறதுக்கானவே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி ஒரு நேச்சர் அட்மாஸ்பியரில் அந்த ஒரு பேட்ஸோட சவுண்ட் உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும். வீடியோவில் கேட்குதான்னு தெரில, ரியலாக நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த பேட் சவுண்ட் எப்போவுமே ஃபீல் பண்ண முடியும். இதாங்க நம்ம ஃபயர் கேம்ப் போடுற பிளேஸு. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ ஒரு ப்ரைவசியான இடம் இது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே மெயினாக இருக்காது. இப்போ பாருங்க நான் சுற்றி போட்டிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு ஃபயர் கேம்ப் போட்டுரும். நமக்கு வந்து ஃபயர் கேம்ப் போடுற ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருமே கொடுத்துருவோம். அந்த மேபி நீங்கள் எங்கள் கிட்ட கப்பலாக ஸ்டே பண்ண வரீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரூம் இருக்குன்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஏன்னா நம்மக்கிட்ட கப்பல் ரூம் இப்படி தாங்க இருக்கும். வாங்க பார்த்துருவோம். ஸோ இதுதான் எங்களோட கப்பல் ரூம். ஸோ கப்பலாக வரவங்களுக்கு இப்படி ஒரு சூப்பரான ஒரு பெட்டு கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப்பும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா உள்ளே வரும்போதே உங்களுக்கு அந்த ஒரு ப்ளசன்ட் ஃபீல் கொடுக்குறதுக்காக. தென் இது எல்லாத்தையும் விட ஹைலைட்டு இந்த ஒரு பால்கனி வியூ தாங்க. நீங்கள் கொடைக்கானலுக்கு எதை எய்ம் பண்ணி வரீங்களோ அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக இங்கே கிடைக்குங்க. இப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி தான், ஸோ இந்த மாதிரி டோர் கொடுத்துருப்போம். இதை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போய் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக நாங்கள் இங்கே ஒரு செட்டப்பும் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே பாருங்கள், இங்கேருந்து இப்போ மிஸ்ட் இருக்கனால அந்த வியூ தெரியலை உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னரோட வரீங்கன்னா இப்படி அவங்க கூட உட்காந்து இப்படி ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அதை வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாதுங்க. அதனால் உங்களோட ஹனிமூன் ட்ரிப் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட டேயை ஒரு ப்ளசன்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட மன்னா கஃபேல கப்பல் ரூம் எடுங்க. மேக்ஸிமம் கப்பலாக வரக்கூடியவங்க எதிர்பார்க்கக்கூடிய மெயின் விஷயமே ப்ரைவசி தான். ஸோ அந்த ப்ரைவசிக்கு இங்கே பஞ்சமே கிடையாதுங்க. இங்கே வந்து உங்களுக்கு விண்டோவில் கர்டன் இருக்கும். ஸோ இந்த கர்டனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எந்த ஒரு அன்னோன் பர்சன் உங்களை பார்க்குற மாதிரி அந்த ஒரு ஃபீல், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த பால்கனி வியூலையுமே நாங்கள் கர்டன் கொடுத்துருப்போம். ஸோ உங்களை இந்த வியூ பார்த்துட்டே இருக்குன்னா நீங்கள் இந்த கர்டனை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ப்ரைவசி தேவைப்பட்டுச்சுன்னா இந்த கர்டனை இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டாலே போதும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ரைவசியாக இருக்கும். ஸோ நம்ம மன்னா கஃபேல உங்களுக்கு ப்ரைவசிக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்னு சொல்லி ஒரு பர்பஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்காகவே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, டேபிள் வித் கேபிள் டிவி. ஸோ உங்களுக்கு வந்து லோக்கல் சேனல்ஸ்லேருந்து இன்டர்நேஷனல் சேனல் வரைக்கும் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு டிவியுமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். நமக்கு 24/7 எப்போவுமே ஒய்ஃபை ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெஸ்ட் ரூமில் வந்து ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிச்சு தரேன். நம்ம இது வந்து கப்பல் ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூம். ஸோ இந்த ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
இதாங்க நம்மளோட கப்புள் ரூமில் இருக்கிற ரெஸ்ட் ரூம். இங்கே வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 24/7 நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர், இந்த பைப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹாட் வாட்டர் வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மல் வாட்டர் வரும். உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வரது பார்த்தீங்கன்னா குரூப் ட்ரிப்பு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சேர்ந்து தான் வராங்க. அவங்க நம்மக்கிட்ட மெயினாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம், எங்களுக்கு வந்து சேர்ந்து ஒரு ரூம் கொடுங்க அப்படின்னு. அப்படி வரும்போது இப்போ மினிமம் 5 members to 10 members வரைக்கும் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சூட் ரூம் நம்மக்கிட்ட சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சூட் ரூமை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு தருவாங்க. ஸோ இப்போ நம்மளோட சூட் ரூம் தான் நான் இப்போ காமிச்சு தர போகிறேன். ஸோ உள்ளே வந்து பாருங்கள், இதுதாங்க நம்மளோட சூட் ரூம். எப்படி இருக்கும் பாருங்கள், இவ்வளோ ஸ்பேசியஸாக ஒரு உடன் கேபின்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயுமே நீங்கள் கொடைக்கானலில் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மினிமம் 5 பேர்லேருந்து ஒரு 10 members வரைக்கும் இங்கே உங்களுக்கு ஸ்டே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டுமே கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பாருங்கள், ஒரு சிங்கிள் மெம்பர் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பெட்டு. அப்புறம் இதில் ஒரு 3 members கிட்ட படுத்துக்கலாம். 2 பேர்னால உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ஸ்டே பண்ணிக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு ஒரு பீரோ கொடுத்துரும். ஸோ இதில் உங்களோட ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். அதை தாண்டி ஒரு மினி கிச்சன்னே சொல்லலாம். அப்படி ஒரு குட்டியான செட்டப். உங்களுக்கு மேபி சமைக்க தேவைப்பட்டுனா நீங்கள் ஒரு வேளை இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கே வச்சு நீங்கள் வந்து குக் கூட பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அதுக்கான பெர்மிஷன் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். தென் எல்லா ரூமும் போல் இங்கேயுமே உங்களுக்கு டிவி இருக்கும், டிவி யூனிட் கொடுத்துருப்போம். இதுலேயும் கேபிள் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு டிவி பார்த்துக்கலாம். தென் வந்து ஒய்ஃபை ஃபெசிலிட்டி. ஸோ ஒய்ஃபை ஃபெசிலிட்டி எப்போவுமே உங்களுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாங்க உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் எப்படி காமிச்சிடுறேங்க. நீங்கள் இங்கே கப்புள் ரூமில் பார்த்த மாதிரி தான் இங்கேயே உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும். தென் வந்து உங்களுக்கு இங்கே ஹாட் வாட்டர் இருக்குது, நார்மல் வாட்டர் இருக்குது, தேவைப்பட்டது யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம இங்கே வரக்கூடிய கெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம். அதுவும் வந்து உங்களுக்கு பியூரிஃபைட் வாட்டர் தான், பியூரிஃபைட் வாட்டர் ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு நாங்கள் இந்த கெட்டில் ஃபெசிலிட்டி வச்சுருக்கோம். கேட்குறவங்களுக்கு இந்த கெட்டிலுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். மேபி உங்களுக்கு ஹாட் வாட்டர் தேவைப்பட்டுன்னா நீங்கள் ஹாட் வாட்டருமே போட்டு குடிச்சிக்கலாம். தென் வந்து எப்போவுமே நம்மளோட மன்னா கஃபேயோட மெனு ஒன்று இங்கே எப்போவுமே இருக்கும். ஸோ இங்கே வந்து எப்படின்னா நீங்கள் ரூம்லேருந்தே ஆர்டர் கொடுத்தா போதும். இப்போ நீங்கள் வந்து டேரெக்டாக கஃபே நமக்கு மேலே இருக்குது. இந்த இதை வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன். கஃபே மேலே இருக்குது. உங்களுக்கு வந்து கஃபே வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரூம்லேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். கஃபேலேருந்து உங்களுக்கு பார்சல் எடுத்துகிட்டு வந்து ரூமுக்கே கொண்டு கொடுத்துருவாங்க. இந்த சூட் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பெட்டு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இன்னொரு பெட்டு ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பெட்டுன்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது இங்கே இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆள் படுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்களே வந்து இதில் 2 பேர் படுத்துருக்கோம். இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, மொத்தமாக 4 பேர் இதிலேயே படுத்துக்கலாம். அது வந்து இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரூம்லேருந்து ஒரு சின்ன ஒரு செப்பரேட்டாக இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு டோர் இருக்காது. பட் வந்து உங்களை எப்படி சொல்ல சின்ன ஒரு லிட்டில் ப்ரைவசியாக இருக்கும். ஃபேமிலியுமே சூப்பரான ஒரு பால்கனி உங்களுக்கு வந்துடும். வாங்க, இந்த பால்கனி வியூ இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு. ஸோ நேரத்தை உங்களுக்கு காமிச்சு தரும்போது உங்களுக்கு அந்த மிஸ்ட்டு நிறைஞ்சிருந்தனால கிளியராக வியூ தெரியல. இப்போ பாருங்கள், இப்போ இந்த வியூ இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கப்புள்ஸ்ன்னு சொல்லி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பு இதில் உட்காந்துட்டு அந்த ஒரு வேறு ஒன்றும் வேண்டாங்க. ஜஸ்ட் நம்மளோட கஃபேயில் ஜிஞ்சர் லைம் ஹேவனின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டிஷ் ஒன்று உண்டு. ஸோ நானுமே ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து ட்ரை பண்ணும்போது அதை வந்து குடிச்சிட்டு இங்கேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட கஃபே வந்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் லைம் ஹனி கேட்டு வாங்குங்க, ஒர்த்தாக இருக்கும். ஓவரால் நம்மளோட உடன் கேபின்ஸோட கப்புள் ரூமும் காமிச்சிட்டோம், சூட் ரூமும் காமிச்சிட்டோம். நம்ம சூட் ரூமும் சரி, கப்புள் ரூமும் சரி. ஸோ பால்கனி வியூ உங்களுக்கு ஓவரால் இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம். மிஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து கீழேருந்து மேலே வந்துட்டுருக்கு. இனி கொஞ்சம் நேரத்தில் மிஸ்ட் இதுவுமே நிறைஞ்சிடும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆகிட்டு. 1 o'clock இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரை இங்கே உங்களால் பார்க்க முடியும். உங்ககிட்ட நான் சொன்னேன்ல, ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், இந்த நம்மளோட மன்னா கேஃபில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சைட் சீயிங் போகிறதுக்கு ஆசையே வராதுன்னு. ஏன்னா இந்த ஒரு பிளேஸை தவிர நமக்கு எங்கே சைட்டிங் தேவைப்படும். ஏன்னா நீங்கள் சூசைட் பாயிண்டாக இருக்கட்டும், குணா கேவாக இருக்கட்டும், இங்கே நம்ம கொடைக்கானலில் ஓவரால் டூரிஸ்ட் பிளேஸ் போனாலுமே உங்களுக்கு இந்த வியூ மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், மிஸ்ட்டு ஆல்மோஸ்ட் மேலே ஏறிடுச்சு. ஸோ இங்கே இருந்துட்டு நீங்கள் ரூம் ஜஸ்ட்டு வேறு எங்கேயுமே போகல, நம்மக்கிட்ட ரூம் எடுக்கிறீங்க, ரூமில் ஸ்டே பண்ணிட்டு ஜஸ்ட்டு வெளியே பார்த்தாலே இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ. இதை தவிர வேணும் நமக்கு கொடைக்கானலில் வேறு ஒரு பியூட்டிஃபுல்லான அட்மாஸ்பியரை பார்க்குறதுக்கு. கைஸ், நம்ம இவ்வளோ நேரம் நம்ம உடன் கேபின்ஸை பார்த்தோம். இப்போ நம்மளோட உடன் ஹோம் ஸ்டே எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த உடன் ஹோம் ஸ்டே பார்த்தீங்கன்னா 2 சூட் ரூம் சேர்ந்து தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது எப்படி சொல்ல பக்கத்தில் ரூம் கேட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பக்கத்தில் ரூம் கேட்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் 2மே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளாடி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்டால் நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிங் சைஸ் பெட் வந்துடும். கிங் சைஸ் பெட்டு, இங்கே உங்களுக்கு சோஃபா கொடுத்துருக்கோம்.
ஸோ இங்கே வந்து உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே டிவி இருக்குது, ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயே சூப்பராக பண்ணி வச்சுருக்கோம். தென் இங்கே வாங்க அடுத்த. அப்புறம் ஒரு நீட்டான ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி. இங்கேயுமே உங்களுக்கு 24/7 ஹாட் வாட்டர் வந்துடும். எப்போ எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம். 24/7 உங்களுக்கு ஒய்ஃபை இருக்குது. இந்த சூட் ரூமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி ரூமே இருக்குது. வாங்க, இது மெயினாக யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒரு 5 பேர் வரீங்க, அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் கப்புள் 3 பேர் பாய்ஸ் அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கப்பல் இங்கே தனியாக ப்ரைவசியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டோர் இருக்கும், இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி பீரோவும் கொடுத்துருக்கோம். இங்கே உங்களோட லக்கேஜஸ் அதெல்லாம் வச்சுக்கலாம். இங்கேயும் நம்ம எக்ஸ்ட்ரா பெட்டு கேட்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெட்டு போட்டு கொடுப்போம். இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது, இந்த ரூமோட பால்கனி வியூ. வாங்க, ஒரு சூப்பரான பால்கனி வியூ இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே உங்களுக்கு இங்கே குட்டி டேபிள் போட்டிருக்கோம், சேர்லாம் இருக்குது. ஸோ உட்காந்து பால்கனியில் உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுதாங்க நம்மளோட உடன் ஹோம் ஸ்டே. வெளியேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ உங்களுக்கு நார்மல் ரூம் மாதிரி இருக்கும், பட் எல்லாமே உடன் தான். இது பக்கத்தில் இருக்க இந்த உடன் ஹோம் ஸ்டே அதே மாதிரி தான் இருக்கும். சேம் என்னென்னா அதுக்கு அப்படியே எப்படி சொல்ல, வேறு ஒன்றும் இல்லை, அந்த அப்படியே ஆப்போசிட் சைடாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு பெட் இருந்திருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பெட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு சோஃபா கொடுத்துருக்கோம். சோஃபாவில் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிவி பார்த்துக்கலாம். இங்கே உங்களுக்கு பெட்டு கொடுத்துருக்கோம். இங்கே மினிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் வந்து சோஃபா இது எல்லாமே சேர்த்து இதுலேயே உங்களுக்கு ஒரு 8 பேர்கிட்ட ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த இடத்துலையே உங்களுக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளேயுமே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூமில் வழக்கம் போல் தான் எல்லாமே அதே ஃபெசிலிட்டி, ஹாட் வாட்டர்லேருந்து எல்லாமே இருக்குது. தென் இதுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு ப்ரைவசியான ஒரு ரூம், இதுவும் அது மாதிரி தான். இப்போது கப்பலாக வரவங்களுக்கு உங்களுக்கு, மற்றபடி ஃப்ரெண்ட்ஸாக வரவங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு லிட்டில் ப்ரைவசியாக இருக்கும். தென் இங்கேயுமே உங்களுக்கு ஒரு பால்கனி வியூ கிடைக்கும். பால்கனி வியூ மட்டும் இல்லாமல் ரூமுக்குள்ளேருந்தே உங்களுக்கு கரெக்டான ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரூமுக்குள்ளேருந்து அந்த ஒரு வியூவை ரசிக்க முடியும். தென் உங்களுக்கு வெளியே போய் பார்த்துக்கலாம். வாங்க, ஸோ வெளியுமே உங்களுக்கு ஒரு லிட்டில் செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேருந்து உங்களுக்கு பால்கனி வியூவை ரசிக்கலாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காலைல டைம் ஒரு 7 o'clock ஆகுது. இனிமேல் தான் மிஸ்ட்டு வர ஆரம்பிக்கும். ரைட் சைடு அங்கெல்லாம் மிஸ்ட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட். இங்கே நமக்கு பிளேஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இடத்துல மிஸ்ட்டு மேலே ஏறிடும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடன் ரூம் ஸ்டே தான். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு நார்மல் ரூமே இருக்குது, அது உங்களுக்கு அமைச்சிருவாங்க. ஸோ நம்மக்கிட்ட உடன் ஸ்டே மட்டும் இல்லைங்க, நார்மல் ஸ்டே கூட இருக்குது. இதுதான் நம்மளோட நார்மல் ஸ்டே. இது வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் கேட்பாங்கல்ல, அவங்களுக்காக மட்டும் நாங்கள் இது ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ மற்றபடி உள்ளவங்க உடன் ஸ்டே கேட்குறவங்களுக்கு உடன் ஸ்டே கொடுப்போம். மற்றபடி ரொம்ப பட்ஜெட்டில் கேட்குறவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்டே நாங்கள் கொடுப்போம். இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ரூம் இருக்குது. வாங்க, ஸோ இங்கேயுமே ஒரு பெட் இருக்குது. இதுக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இதுக்குள்ளாடி இருக்குது. இங்கேயுமே அதே மாதிரி தான் ஹாட் வாட்டர். எல்லா ரூம்லேயும் நமக்கு 24/7 ஹாட் வாட்டர், ஒய்ஃபை ஃபெசிலிட்டி எல்லா ரூம்லேயுமே இருக்குது. பட்ஜெட்டில் கேட்குறவங்க மட்டும் இந்த ரூம் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க நம்மளோட மன்னா கஃபேல இருக்க உடன் ஹோம் ஸ்டே, உடன் கேபின்ஸ் அண்ட் நார்மல் ரூம் ஸ்டேஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 உடன் கேபின்ஸ் இருக்குது, 4 உடன் ஹோம் ஸ்டே இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா 4 நார்மல் ரூம்ஸ் இருக்குது. அண்ட் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 70 to 80 மெம்பர்ஸ் வரைக்கும் சேர்ந்து வந்தால் கூட ஸ்டே பண்ண முடியுங்க. நீங்கள் அப்படி சேர்ந்து வரும்போது எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் செப்பரேட்டாக இருக்குமா இல்லை வந்து எல்லாமே சேர்ந்து இருக்குமான்னு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தாங்க இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடன் ஹோம் ஸ்டே. அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அதான் இருக்குது பாருங்கள் நம்மளோட உடன் கேபின்ஸு. அப்போ இப்போ நிற்கிறது கூட நம்ம உடன் ஹோம் ஸ்டேயோட மேலே தான் நிற்கிறோம். ஸோ நீங்களும் கொடைக்கானல் வர பிளானில் இருந்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துரு எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட லொக்கேஷன் கரெக்டாக டால்ஃபின் ஹவுஸ் பக்கத்தில் இருக்குது, கொடைக்கானல் வட்டக்கணல். நீங்கள் மன்னா கஃபே சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே நம்மளோட லொக்கேஷன் டேரெக்டாக வந்துடும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், நம்மளோட மோர் டீட்டெயில்ஸை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இதுதாங்க வட்டக்கணலோட டால்ஃபின் ஹவுஸ் ரோடு. ஸோ இங்கே தான் நம்மளோட கஃபேயுமே இருக்குது. இப்படி டேரெக்டாக கீழே போயிட்டிங்கன்னா டால்ஃபின் ஹவுஸ் அங்கே இருக்காங்க பாருங்கள் ஆளுங்கெல்லாம். ஸோ அவங்கெல்லாம் அந்த டால்ஃபின் ஹவுஸ் அந்த வழியாக போனால் டால்ஃபின் ஹவுஸ் இறங்கிடலாம். அதுக்கு இந்த சைடு தான் நம்மளோட கஃபே இருக்கும். இங்கே பாருங்கள் நம்மளோட கஃபே நேம் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து பார்பிக்யூ பண்ணுற இடம். அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கும். இப்போ நமக்கு உள்ளாடி எப்படி இருக்குன்னு சொல்லி ஆம்பியன்ஸ் உங்களுக்கு காமிச்சாரேன். இதான் நம்மளோட ஆம்பியன்ஸ். இங்கேருந்து அப்படியே வெளியே பார்த்தோன்னா நம்ம சொன்னல பார்க்கிங் அங்கே இருக்குது பாருங்கள், பார்க்கிங் அப்புறம் ரூம்ஸ். ஸோ அங்கே எட்ஜில் இருக்கும், அதுதான் நம்மளோட உடன் ரூம்ஸ். அதை நான் நெக்ஸ்ட்டு போய் காமிச்சாரேன். இங்கே நம்ம கஃபேல இதில் உட்காந்து பார்க்குறதுக்கு
வியூ இங்கே இப்படி தான் இருக்கும். பட் அந்த வியூ பார்த்துட்டே சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு இது இருக்குது, பால்கனி வியூ மாதிரி. இது வந்து ஃபாரினர்ஸ் மேக்ஸிமம் லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வியூவுமே நமக்கு இருக்குது. இங்கேருந்து இதில் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நைட்டெல்லாம் இதில் இருந்து பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. நம்ம இதில் லைட்டெல்லாம் செட் பண்ணி பக்காவாக பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் நம்மளோட கஃபே. நமக்கு இன்னொரு நியூ கஃபே ரெடி ஆகிட்டு இருக்கு, அதை நெக்ஸ்ட் காமிச்சு தரேன். நம்ம கஃபேக்கு வர மேக்ஸிமம் பேர் சாட்டிஸ்ஃபைடாக போகிற ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டு அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்குற நம்மளோட பில்லர்ஸ்னே சொல்லலாம் இவங்க 4 பேரும் தான். ஸோ இந்த 4 பேரும் இல்லாமல் நமக்கு மன்னா கஃபே கண்டிப்பாக இல்லை. என் பேர் மருதமுத்து. நான் இங்கே மன்னா கஃபேல வந்து 1 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் புரோட்டா சப்பாத்தி ஃபுல்கா இந்த மாதிரி ஐட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என் பேர் நோவா. நான் கான்டினென்டல் மிடில் ஈஸ்டர்ன் பார்க்குறேன். 7 இயர்ஸாக அந்த பிரவீன் அண்ணன் கூட குக்கிங் ஃபீல்டில் இருக்கேன். ஹாய், என் பேர் பவர்கோபால். நான் சவுத் இந்தியனை பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து இப்போ ஒரு 5 மாதம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போயிட்டுருக்கு. வணக்கம், என்னோடய பேர் வந்து மிதுன். நான் வந்து கேரளா. இங்கே வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாக அங்கே சைனீஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது என்னன்னா, எங்கள்கிட்ட வந்து வர கஸ்டமர் வந்து எல்லாம் ரெகுலர் கஸ்டமர் தான். நாங்கள் எல்லாம் ஃபுட்டு வந்து ஹோம்லி ஃபுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வட்டக்கானல்லே வந்து உங்களுக்கு வட்டக்கானல்லே வந்து நாங்கள் தான் வந்து எல்லாம் ரியலி குட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் ஃபுட்டுலாம். எங்கள் ஓனர் வந்து மெயினை வந்து அதான் எங்கள்கிட்ட சொல்லி எங்களை வச்சுருக்காரு. எல்லாத்துக்கும் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், ஃப்ரெஷ் குக்கிங் கொடுக்கணும் அப்படின்னு. கஸ்டமர் வந்து ஹாப்பினஸ் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு அதுக்காக எங்களை ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்காரு. எங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி எங்களை வந்து இந்த கடையை விட்டு, அதாவது செஃப் மாறக்கூடாது, ஒரே செஃப் தான் கடைசி வரைக்கும் இருக்கும்ட்டு எங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி எங்களை வழிநடத்தி போயிட்டுருக்காரு எங்கள் முதலாளி. நன்றி. நம்ம கடையில் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது தான், ஹோம்மேட் தான். வெளியே வாங்குறதோ ஃப்ரோசனோ எதுவுமே கிடையாது. மசாலாலேருந்து A to Z நம்மளாக ரெடி பண்ணுறது ஓன் ப்ராடக்ட் தான் நம்ம. அதனால வந்து எல்லாம் தைரியமாக வந்து சாப்பிடலாம். வர்ற கெஸ்ட்டு சொல்கிற விஷயம் அதான், டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, என்னென்ன மசாலா ஆட் பண்ணிங்க அது வந்து சீக்ரெட் நாங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். தேங்க்யூ. சைனீஸ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்துட்டு அஜி யூஸ் பண்ணுறது கிடையாது. கலருக்கு பதிலாக நம்ம பீட்ரூட் தான் நம்ம அரைச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மெனுவில் வந்து மேக்ஸிமம் 15 to 25 மினிட்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ் குக்கிங், அதனால தான் 25 மினிட்ஸ் போட்டிருக்கு. நம்ம மெனுவில் இருக்க எல்லா ஸ்பெஷல் டிஷ்ஷுமே ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறது கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ஓல்டு கஃபே பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. நியூ கஃபே ஒர்க் இங்கே நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து வரும்போது வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் நம்ம அண்ணன் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அங்கே அந்த கஃபேயில் அது வந்து பாருங்கள், அங்கே கிடைக்கிற வியூவோட இங்கே இருந்தவங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கிற வியூ அப்படி இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி செட்டப் தான் ஒன்று பிளான் பண்ணி ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச அப்புறமா அதை நம்ம ரிவீல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்த அப்டேட் கொடுக்குறோம்.